நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும். தீராத கடன் சுமையா? ஆடி செவ்வாயில் இதை செய்யுங்கள். ஆடி செவ்வாய் செல்வம் சேர்க்கும் அதிசய நாள். பெண்கள் தவறாமல் இதை செய்யுங்கள். தீராத கடன் தீரும், பணம் பெருகும், செல்வ வளம் உண்டாகும், மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும், வாழ்க்கையிலேயும் மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே வந்துட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றி, ஓம் சக்தியே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. அம்மனை வழிபட்டு வரங்கள் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் தான் இந்த ஆடி செவ்வாய். இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் வீட்டில் சுபிட்சம் ஏற்படும். ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் ஆடி செவ்வாயில் வழிபாடு செய்கிறதுனால அம்மனுடைய அருளால் அது அனைத்துமே விலகி போகும். திருமண தடை போன்ற சுபகாரிய தடைகள் இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கிவிடும். குழந்தை வரம் வேண்டுபவர்களும் ஆடி செவ்வாயில் அம்மனை வழிபாடு செய்யலாம். வாழை இலை அல்லது வெற்றிலையை வைத்து அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை 11 சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கிறது நல்லது. மங்கள காரியங்கள் நடப்பதுக்கு மட்டுமல்லாமல் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கும் ஆடி செவ்வாயில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களுமே அம்பிகை வழிபட மிக ஏற்ற நாள் தான். மாதங்களில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு அப்படின்னு பல பேருக்குமே தோன்றும். வேண்டிய வரத்தை வேண்டியபடி பெறுவதற்காக அம்பிகை தவம் செய்வதற்காக தேர்வு செய்த காலம்தான் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தில் நாமும் வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அம்பாள் அப்படியே நிறைவேற்றி வைப்பாள். அம்மன் தவம் செய்து வரம் பெற்ற நாள ஆடி தபசு நாளா நாமும் கொண்டாடிட்டு வர்றோம். சங்கரன் கோவிலில் இந்த நாளில் அம்மன் தவக்கோலத்தில் காட்சி தருவதையும் வரம் பெற்ற மகிழ்ச்சியில் காட்சி தருவதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் அம்பிகையை வழிபட மிக உகந்த நாள். ஆடி மாதத்தில் 5 செவ்வாய்க்கிழமைகள் வருது. இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல் விருப்பம் நிறைவேற அம்பிகை கிட்ட கோரிக்கை வைத்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்றது கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு மிக ஏற்ற நாளாக சொல்லப்படுது. கடனை அடைக்கணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை ஒரு 10 ரூபாயை திருப்பி கொடுத்தா கூட அந்த கடன் மலமளவென அடைந்துவிடும். தீராத கடன் சுமையால் அவதிப்படுறவங்க, கடனை அடைக்க வழியே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஆடி செவ்வாயில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அம்மன் வழிபாடு அப்படின்னாலே பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறதும் வழக்கமான ஒன்றா இருக்குது. அதனால் கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க பணம் தொடர்பான எந்த கஷ்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் ஆடி செவ்வாயில் அம்மன் கோவிலுக்கு போய் பாலாபிஷேகம் செய்யலாம். அபிஷேகத்துக்கு கொஞ்சமாவது பால் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் அம்பாளுடைய விக்கிரகம் இருந்தால் அதற்கு பாலாபிஷேகம் செய்யலாம். விக்கிரகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அம்பாளுடைய படம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவங்க நல்லா காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து அம்பிகைக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். கோவிலில் போய் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து படைக்கலாம். முடியாதவங்க வீட்டிலேயே செய்து அதை கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல் வைத்து பாலோடு சர்க்கரை பொங்கலையும் அம்மனுக்கு படைத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுத்துடலாம். ஆடி முதல் செவ்வாய் எதைக்கு முடியாதவங்க 2வது செவ்வாய்க்கிழமையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க. ஆடி மாதத்தோட அனைத்து நாட்களுமே பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இருந்தாலும் கடன் சுமை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். விரைவில் கடன்கள் அனைத்தும் அடைந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த பொங்கலை போலவே வாழ்க்கையில் இன்பம் பொங்கி மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைய வேண்டும் அப்படின்னு அம்பிகை கிட்ட மனதார பிரார்த்தனை வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு வளமான வாழ்வை அந்த அம்பிகை கொடுத்தருள்வாள். அடுத்ததாக கடன் தீர்க்க நாம் வீட்டிலேயே எளிமையாக செய்ய வேண்டிய ஆடி செவ்வாய் பரிகாரம் குறித்த தகவலையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு
இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்பாங்க. கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டை கடைபிடிக்கிறாங்க. செவ்வாய் பகவானோடு சேர்த்து கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்றொரு கிரகமாக திகழக்கூடியது தான் கேது பகவான். அதனால் செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்குரிய நேரத்தில் நாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்கிறப்போ விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும். அந்த பரிகாரம் என்ன வாங்க பார்க்கலாம். கடன் தொடர்பான எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணக்கர்த்தாவாக திகழக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சில கிரகங்கள் வந்துட்டு இருக்கும். அதில் மிகவும் முக்கியமான கிரகங்களாக திகழக்கூடியவை சனி பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான். அதனால தான் நாம் இவங்க மூவருக்குரிய நேரத்தில் சிறப்பான வழிபாடுகளை செய்கிறப்போ கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் வாங்கிய நாம் அதாவது கடன் வாங்கின பணத்தை திரும்ப தர்றது மூலமாக விரைவிலேயே கடனை அடைத்துவிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் சனிக்கிழமை யாருக்கிட்ட இருந்தும் கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா அது பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்குரிய நேரத்தை நாம் பயன்படுத்துகிறப்போ அது மிகுந்த பலனை நமக்கு வந்து தரும். அதிலும் ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறப்போ சாதாரண செவ்வாய்க்கிழமை செய்வதை விட பல மடங்கு பலனை நம்மளால் வந்து பெற முடியும். கேது பகவானுக்குரிய நேரமாக சொல்லப்படுவது யமகண்ட நேரம். செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் எப்போ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் யமகண்ட நேரம் வந்துட்டு இருக்குது. கேது பகவானுக்குரிய தானியமாக திகழ்வது வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு. வீட்டில் கொள்ளு பருப்பு இருந்தால் அந்த பருப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கொள்ளு பருப்பு இல்லை அப்படின்னா கடையிலிருந்து வாங்கி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். யமகண்ட நேரம் தொடங்கினதுக்கு அப்புறமா வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாம்பலத்தட்டை எடுத்து அதில் இந்த கொள்ளை வந்து பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு மேலே 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் இப்படின்னு எவ்வளவு வேண்டும்னாலும் வைக்கலாம். இந்த மாதிரி வைத்துட்டு முழு மனதோடு கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும், விரைவிலேயே கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிறங்க. விநாயகர்கிட்டையும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகப்பெருமான், அதே போல் அம்மனிக்கிட்டையும் மகாலட்சுமி தாயாருக்கிட்டையும் நீங்கள் வேண்டுதல் வந்து வச்சுக்கிறீங்க. யமகண்ட நேரம் தொடங்கும் பொழுது இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு யமகண்ட நேரம் நிறைவடைவதற்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக இந்த கொள்ளு பருப்பு மீது இருக்கக்கூடிய பணத்தை வந்து எடுத்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுடுங்க. ஒவ்வொரு வாரமும் இப்படி கொள்ளு பருப்பின் மீது பணத்தை வைத்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு யமகண்ட நேரம் முடிகிறதுக்குள்ள அதை எடுத்து கவரில் போட்டு வச்சுடுங்க. இந்த பணத்தை சேர்த்து வைத்து எப்பொழுது கடனுக்குரிய தொகையை நீங்கள் திருப்பி தர்றீங்களோ அப்போது இந்த பணத்தையும் சேர்த்து வந்து கொடுக்கணும். இப்படி செய்கிறது மூலமாக விரைவிலேயே கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கொள்ளு பருப்பை நாம் நம்முடைய உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அதை பறவைகளுக்கு தானமாக கொடுத்துறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு சாதாரண செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரத்தை விட ஆடி செவ்வாயில் செய்யக்கூடிய பரிகாரம் விரைவில் வந்து பலனை வந்து கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவில் நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருந்தேன். நிச்சயம் உங்களுக்கு கடன் தீர்வதற்கு ஒரு வழி வந்து அது வந்து கொடுத்துருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.